captain of the Warriors, Sagar Trivedi, captain of the Legends, Nayan. Sagar will flip the coin. Heads is the call. The news from the middle is that the Legends have won the toss and yet again have decided to field first. The participants languishing at the bottom of the table. There you see the teams in front of your screens. Rajshekhar Reddy, Jashwant Sriram, Adul Ayub Tunda. முதல் பால் டிரைவ் பண்ணிருக்காரு, ஸ்கொயரா போயிருக்கு. முதல் பால்ல இங்க ஜஸ்வந்த்க்கு 4 வந்திருக்கு. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 ஓட இந்த நாளும் ஆரம்பமாகுது. இந்த தடவை பவர் பிளே யூஸ் பண்ணிருக்காரு, மேல போட்டாரு. இதோட ஸ்ரீராம் கேபிட்டல்ஸோட ஆனா இந்த தடவை ஃபீல்டர் கீழே வந்திருக்காரு, நிதானத்தை காட்டுறாரு, கையில விழுந்திருக்குது. ஜஸ்வந்த் ஆட்டம் இதோட நிறைவடைகிறது. முதல் 3 ஆட்டங்களில் அவருக்கு நல்ல தொடக்கம் கிடைக்கல அப்படிங்கிறது ஏமாற்றத்தோட அவர் நடந்து போறார். பட் ஆனா ஒரு பக்கம் ஏமாற்றம், இன்னொரு பக்கம் குதூகலம். ஒரு பவுலர் அதாவது 2ஆம் ஓவர்ல கொண்டு வந்தோம். எஸ், ஜஸ்வந்த் caught 9, bowled Ravi 11 for 1. பாக்குறோம் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணிருக்கிறாரு. ஃபீல்டர் இல்ல, அதனால ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 மேல போட்டிருக்காரு. பட் ஃபீல்டரை தாண்டி போகுது. நல்ல குயிக் அவுட் ஃபீல்டு. மேல அடிச்சிருக்கிறாரு. நல்ல லெங்த் பவுலரே பிடிப்பாரு. தாஹிருக்கு ஒரு விக்கெட் வந்திருக்குது. சோகம் ஒசூர் அகார் வாரியர்ஸுக்கு. so well done by Tahir. Kushwant's got to go. இந்த வரை இன்டென்ட் வெரி கிளியர், தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு. இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஆனா பவர் பிளேல ஓவர் தி இன்ஃபீல்ட் அடிக்கக்கூடிய முயற்சியில சக்சீடும் ஆயிடுறாரு. பாருங்க இங்க டெஃபினட்டா நல்ல ஷாட் தான் அது. வெல்கம் ஷாட் டு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. அகைன் சரியா ஹோல்ட் ஆல, பால் எங்கேயோ போயிடுச்சு, மேல வெயிட் பண்ணி பிடிக்க வேண்டிய 6. அது ஒரு சீக்கம் ஹலோ 6 வந்திருக்கு. நல்ல ஒரு அக்ரெஷனை கிளியரா காமிக்கிறாரு. திரும்ப ஒரு தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு. இதாங்க பிரமாதம். நல்ல ஒரு பேக் டு பேக். கேட்ச் இட் அப்படின்ற ஒரு குரல் நமக்கு கேக்குது. ஐயோ கேட்ச் இட், நிஜமாவே அவர் கேட்ச் இட் பண்ணிட்டாருங்க. கட் இட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. Rajshekhar Reddy has to depart for 22. The Warriors are 48 for 3. நல்ல ரூம் கிரியேட் பண்ணாரு. நகர்ந்து போயிட்டு தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு. அங்க பேட் அண்ட் ரிசல்ட். நேரா ஃபீல்டர் கிட்ட சிம்பிள் கேட்சா முடியுது. திங்க் பண்ணது கரெக்டா, பட் ஆனா கரெக்டா பண்ண வேண்டியது முக்கியம். That will be for another day. Nitin perishes the scene. Laborious 3 of 9. It is 52 for 4. எஸ், ஃபைனலி கேரி ஆகி அது ஒரு சீக்கம் ஹலோ 6 வந்து ஒசூர் அகார் வாரியர்ஸ்க்கு வந்திருக்கு. கேட்ச் இட் அப்படின்ற அந்த குரல் கேட்ச் பண்ண பிடிச்சிட்டாருங்க. சிவசுபாஷுக்கும் ஒரு விக்கெட் இங்கே கிடைத்திருக்கிறது. மாபெரும் விக்கெட் இங்க ரூம் கிரியேட் பண்ணி தான் தூக்கி அடிக்க முயற்சி பண்ணாரு. டெப்த் இல்ல, பால் மேல தான் போச்சு. பிரமாதமான வெல் ஜட்ஜ்டு கேட்ச்ங்க அங்க. Sidak departs for 14 and the Osudu Accord Warriors. போல்டு. அப்பா, சிவசுபாஷ் என்ஜாய் பண்ணுவார் இந்த மேட்சை. வேதனையிலிருந்து இப்ப ஒரு சோதனையா வந்து போய்கிட்டு இருக்குது அகார்ட் வாரியர்ஸ்க்கு. He's gone for 5. Another wicket falling. பேட் விசிறி இருக்கிறாரு. ஆஹா, சீக்கம் ஹலோ 6 வந்திருக்குது. சாகர் திரிவேதி கேட்ச் அப்படின்னு ஒரு சவுண்ட். கேட்ச் தானா? சீக்கம் ஹலோ 6 ஆஃப் சைட்ல ஏறி கிருஷ்ணா பாண்டே 6 அடிச்சிருக்கிறாரு. திரும்பவும் 6ருக்கு போறாரு. ஃபீல்டர் இந்த முறை எடுத்திருக்கிறார். துண்டு ஒரு தடவை தான் தவறும். Pandey gone for 16. 99 for 7. எட்ஜ் மனோஜ் வந்திருக்கிறாரு. நமன் துரத்துறாரு. ஆனா அந்த பாலுக்கு கோல்டு மெடல். ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்கு. பெரிய ஸ்வீப் இருக்கிறா. அந்த முயற்சிக்கு ஒரு 4 கிடைச்சிருக்கு. ரிஸ்க் எடுத்தாரு தாமரை கண்ணன். இதோட பேட்டை விசிறி இருக்கிறாரு. லான் ஃபீல்டர் வேடிக்கை தான் பார்க்கணும். இது சீக்கம் ஹலோ 6. தாமரை லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த முறையும் விடுவிக்கெட்டுக்கு மேல சீக்கம் ஹலோ 6 பேக் டு பேக் 2வது 6.
ஆஹா, இப்பதான் லெக் சைடுல ஃபீல்டர்கள் அதிகமா வைக்கணுங்கிறத பத்தி பேசிருந்தேன். ஹலோ சீக்கம், ஹலோ 6. இப்போ சாகர் திரிவேதி அடிச்சிருக்கிறாரு. ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு அடிங்கிறது போல தாமரையும் சாகர் திரிவேதியும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்ச் அப்படின்னு சவுண்ட், ஆனா ஃபீல்டர் தாண்டி தான் போயிருக்குது. இது சீக்கம் ஹலோ 6. இன்னொன்னு சாகர் திரிவேதி பேட்ல இருந்து ஆச்சரியம் வேணாம், அவர் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. டீப் பேட்டிங் லைனப் இந்த தடவை. ஆஹா, 6 பிளாட் சீக்கம் ஹலோ 6. ஆனா இந்த தடவை பால் டிராவல் ஆகிறத பார்க்கும்போது பெரிய சீக்கம் ஹலோ 6 ஹேட்ரிக் 6. குழந்தைகளா இந்தாங்க வச்சுக்கோங்க குழந்தைகளா, வி வாண்ட் சிக்ஸர்னு கேக்குறீங்க, உங்களுக்கு சீக்கம் ஹலோ 6 வந்திருக்கு. இந்த 6ஓட இறுதியாக பிடிபட்டார். அவருக்கு அவுட் சைட் ஆஃப் பால் சரியான ட்ரீட்மெண்ட். Brilliant innings from Trivedi, 165 for 8. இந்த தடவை அப்பீஷா போயிருக்குது. பந்து பவுண்டரியை கடந்திருக்கு ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4ஓட. ஆனா சிவி விட்டுருக்காரு. கேட்ச் ஆகுமா? எடுத்திருக்கிறாங்க. நல்ல கேட்ச், நல்ல ரன்னிங் கேட்ச். இங்க இறுதியாக ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒசூர் அக்கார்ட் வாரியர்ஸ் தாமரை கண்ணன். For Thamari Kannan, useful innings. பேட்டை விட்டுருக்கிறாரு. அவரை என்ன பண்ண முடியும்? ஒரு ரன் எடுத்திருக்கிறாங்க, அணிக்காக ஒரு ரன் சேர்த்திருக்கிறாரு. ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ்க்கு 173 ரன்கள் டார்கெட் 20 ஓவர்களில். ஜெயிப்பாங்களா? முதல் வெற்றி ருசிப்பாங்களான்னு பார்க்கலாம். லேக் ஆஃப் பேஸ். பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா டோ எண்ட்ல அடிக்கிறாரு, பந்து வரவே இல்லை. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டோ எண்ட்ல வந்து திருப்பி நல்ல ஒரு அவுட் ஸ்விங்கர். அந்த லெங்த் அக்கம்பனி பண்ணல. முதல் 4 ரன்கள் இங்க. லெங்த் பால வாரி விட்டுருக்காரு. அட்டகாசமான மிட்லிங் ஹிட்டுங்க அது. சீக்கம் ஹலோ 6 நல்ல மிட்லிங் ஹிட். ரூம் கிரியேட் பண்ணி அடிச்சு விட்டுருக்காரு. கேப்புக்கு பிக்கப் ஆயிடுதாங்க ஸ்ரீராம் கேபிட்டல் 4. அகைன்ஸ்ட் வெல்வெட்டி ஹேண்ட்ஸுங்க அது. ஸ்ரீனி அட்டகாசமான ஷாட்டுங்க. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 பியூட்டிஃபுல், ஒன் ஆஃப் த ஷாட்ஸ் ஆஃப் தி ஈவினிங் சொல்லலாம். 4 ஓவர் முடிவில் 31க்கு 0. ராகுல் ஏற்கனவே 3 விக்கெட் எடுத்தார். ஏர்லியர் கேம் பார்த்தோம். வார்ம் வெல்கம் ஹியூஜ் சீக்கம் ஹலோ 6. வாங்க bowling கிரீஸ்க்கு. அட்டகாசமா இருக்கு. நான் சொல்ல பாருங்க, வெல்த் வாங்குறார் பாருங்க. பாதத்தை பெருசா நவுத்துல இன்னொரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 டோ எண்ட் ஆஃப் த பேட் தான் பட்டுது. திருப்பி ஒரு 4 ரன் பிரஷர் அந்த பவுலர். இது மச் பெட்டர்னு சொல்லலாம். அவுட் பாருங்க, அக்யூரேட்டா போட்டதுக்கு ஒரு பலன் பாருங்க. லீடிங் எட்ஜ், ஃபர்ஸ்ட் விக்கெட் கான். முதல்ல 2 ஸ்கோரிங் ரன்ஸ் போனா கூட. And they draw first blood. Neon will have to depart for 24. The Legends are 41 for 1. எட்ஜி ஷாட் அவுட். எந்த ஓவர் சுமார் ஆரம்பிச்சாரோ அதே ஓவர்ல ஒரு 2 விக்கெட் வந்திருக்கு ராகுலுக்கு. இருந்த இடத்துல இருந்து அடிக்க போனாரு. நல்ல ஃபுட் ஒர்க்கையும் காமிக்கல. Ayush Sharma has to depart for 14. The Legends 42 for 2. கேட்ச் ஆகுமா? இல்ல, நேர் தேமா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாரு தர்ஷனோட பேட்ல இருந்து. எக்ஸ்ட்ரா பால் ஒன்னு கிடைச்சிருக்குது. ஆனா அதை பவர் பிளே அப்படிங்கறதுனால அதை பயன்படுத்தி ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆஃப் சைட்ல அரஞ்சு விட்டுருக்காரு. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 54க்கு 2 ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ். பரத் விளாசி இருக்காரு. இதான் உள்ள வந்தனே சொல்லியிருந்தேன், பரத் நல்லாவே ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ரீஜன் ஜட்ஜ் மாதிரி இருக்கு. ராகுல் நல்லா சூப்பரா போட்டிருக்கிறாரு. விக்கெட். பரத்துக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. Bharat Rawat goes for 9, is 59 for 3. தர்ஷன் 1-handed 6. பொதுவா லெஃப்ட் ஹேண்டர் 1-handed 6 அப்படின்னா அந்த கிருஷப்பன் ஞாபகத்துக்கு வருவாரு. இது சீக்கம் ஹலோ 6. திரும்ப ஆடாடா, எவ்வளவு வாய்ப்பு தர்ஷனுக்கு. நல்லா ஒரு ஸ்வீப் ஒன்னு அடிச்சாரு சஷ்டிகா. இது ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4. ஆஹா, தூக்கி விட்டுருக்காருங்க.
அது அதையும் தாண்டி புனிதமான ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 போயிருக்கு. பா எழுப்பி விட்டுருக்காருங்க. அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயாச்சு. வெறும் வந்து ஸ்பெக்டேட்டரா மட்டும்தான் இருக்க முடியும் நம்மளோட ஃபீல்டர்ஸ். மீண்டும் கேட்ச் இட் என்ற குரல். புடிச்சிட்டாங்க. ஆனா பிரேம் ராஜ் விலகுறாரு. கேப்டன் சாகர் திரிவேதி அந்த கேட்ச புடிச்சிருக்காரு. A useful contribution of 24. Wanna wait for 4. தர்ஷன் இந்த தடவை டேக் ஆன் பண்ணிருக்காரு சிடக்க ரெண்டாவது 6 அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஹலோ சீக்கம் ஹலோ 6 தர்ஷனோட பேட்ல இருந்து தடவை ரிவர்ஸ் ஸ்வீப். இது வேற மாதிரி ஷாட்டுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நாங்க வேற மாதிரியான ஒரு ஷாட். சரியா படல இருந்தாலும் ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வரும். அதான் சொன்னாங்க லக்கும் தர்ஷனும் பிரிக்க முடியாது. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்கு. சோ தர்ஷன் இறுதியாக அவுட் ஆகி இருக்கிறாரு. சாகர் திரிவேதி ரொம்ப முக்கியமான 19வது ஓவர்ல. He will be disappointed, has to depart for 61 of 47 deliveries. தூக்கி அடிச்சிருக்கிறாரு. ஆனா நோ மேன்ஸ் லேண்டா ஃபீல்டர் கீழே வராரு. நல்ல கேட்ச். சிரக் முக்கியமான நேரத்துல வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. But Shiva Subhash has to depart for 2. Legends are 153 for 7. நல்ல ஸ்டார்ட் ரன் அடிச்சிருக்கிறாரு. ரன் அவுட். முதல் 2 பால் எப்பயுமே இந்த கேமோட முடிவை தீர்மானிக்கும். இங்க தீர்மானிச்சிருக்காரு சிடக். துண்டா gets out for a first ball. Duck. போல்ட் டீம் ஹேட்ரிக். Pratap Raj comes and goes just for 2. ஒரு ரன் ஓடி எடுப்பாங்க. இதோட ஒசூடு அக்கார்ட் வாரியர்ஸ் டோன்ட் ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு போட்டியிலையும் அவங்களோட கம்பேக் பேட்டிங்லயும் பவுலிங்கும் தொடருது. ஒரு ரன்கள் இங்க வெற்றிக்கு எந்த விதமான உதவியும் இல்லாம போயிருக்கு.